சூரா அன்கபூத்துடைய 8வது ஆயத்து தான் இது. வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா வ இன் ஜாஹதாக லிதுஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம் ஃபலா துத்திஅஹுமா இலைய மர்ஜிஉக்கும் ஃபஉனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, மனிதர்களுக்கு அவங்க பெற்றவங்களோட அவங்க நல்ல முறையில் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாம தான் உபதேசம் செஞ்சிருக்கோம். ஒயின் ஜாஹதா கலி துஷ்ரி கபி மாலை சில கபிஹி அழிம், உனக்கு அறிவில்லாத ஒன்றை எனக்கு இணையாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வற்புறுத்தினால், அதாவது எனக்கு இணை வைக்கணும்னு சொல்லி அவங்க வற்புறுத்தினா ஃபலா துத்தியகுமா, அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடாது. இளைய மர்ஜியக்கும் உணப்பியுக்கும் பிமா குந்தும் தஅமலூன், நாளைக்கு மூத்தா போயிட்டா அல்லது உலகம் அழிஞ்சு போயிட்டா என்கிட்ட தான் நீங்கள் வருவீங்க, அப்போ இந்த துன்யாவில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன் அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்தினுடைய அர்த்தம். இந்த ஆயத்து எப்போ இறங்குச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி, ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க. இவங்க எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ அப்போ அவங்க தாயாருக்கு இது பிடிக்கல, பிடிவாதம் பிடிக்கிறாங்க. சாப்பிட மாட்டேங்கிறாங்க, குடிக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ எப்போ முகம்மதை வெறுக்கிறையோ, அதாவது எப்போ இஸ்லாத்தை விட்டு வெளியே வர்றையோ அப்போ தான் நான் சாப்பிடுவேன், அப்போ தான் நான் குடிப்பேன், பிடிவாதமாக இருக்காங்க. இதை பற்றி சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, பெற்றவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நாம தான் சொல்லியிருக்கோம். ஒயின் ஜாஹதா கலி துஷ்ரிகி பி மா லைஸ லக பிஹி இல்ம், அதே சமயத்தில் எனக்கு இணை வைக்கணும்னு சொல்லி அவங்க வற்புறுத்துனாங்கன்னா அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடாது. தாயினுடைய காலுக்கு கீழே சொர்க்கம் இருக்குது, பெற்றவங்க திருப்தியில தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்குது, பெற்றவங்களுடைய அதிருப்தியில அல்லாஹ்வுடைய அதிருப்தி இருக்குது, எல்லாம் கரெக்டு தான். அதுக்காக வேண்டி எனக்கு இணை வைக்கணும்னு சொல்லி அவங்க வற்புறுத்தும் பொழுது அதுக்கெல்லாம் நீ ஒபே பண்ணக்கூடாது, கட்டுப்பட்டு நடக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வச்சதுக்கு பிறகு நேராக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போகிறாங்க. அம்மாட்ட சொல்கிறாங்க, யா உம்மா வல்லாஹி லவ் கான லகி மிஅத்து நஃப்ஸின் ஃபஹரஜத் நஃப்ஸன் மா தரக்து ஹாதா தீன். என்னுடைய தாயாரே, உங்களுக்கு 100 உயிர், இந்த 100 உயிரும் இந்த பிடிவாதத்தினால போனாலும் கூட மா தரக்து ஹாதா தீன், இந்த தீனை நான் விட மாட்டேன், இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வர மாட்டேன்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. மகனுடைய உறுதியை பார்த்துக்கிட்டு தன்னுடைய நிலைப்பாட்டுதலிருந்து வாபஸ் ஆகிடுறாங்க தாயார். அவன் மகனை அவருடைய வழியிலே விட்டுடுறாங்க. இந்த ஆயத்து அப்போ தான் இறங்குச்சு.